நம்ம சாந்தா சில்க்ஸ்ல ஸ்டார்டிங் ரூபீஸ் 300 ல இருந்து கலெக்ஷன்ஸ் இருக்கு. பர்ச்சேசிங் அமௌண்ட் பொறுத்து கிஃப்ட்ஸும் இருக்கு. பார்க்க ஷாப் லக்ஸூரியஸா இருக்கலாம். பட் நிறைய கலெக்ஷன்ஸ் பட்ஜெட்லயும் இருக்கு. வாங்க விசிட் பண்ணி பாருங்க. நெல்லை மற்றும் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் விடிய விடிய கொட்டி தீர்த்த கனமழையால் நெல்லை மாநகர பகுதியின் பல்வேறு இடங்களில் மழைநீர் குளம் போல் தேங்கியுள்ளது. முதலில் அந்த காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் தகவலை செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்கிட கேட்கலாம். ராமசுந்தரம் வணக்கம். தற்போது மழைநீர் தேங்கியிருப்பதால் மக்கள் என்ன பாதிப்புக்கு ஆளாகி இருக்கிறார்கள்? நெல்லையில் மழை நிலவரம் என்ன? மாநகராட்சி நிர்வாகம் என்ன நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது? நெல்லை மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் விடிய விடிய கனமழையானது கொட்டி தீர்த்தது. நெல்லை மாநகர பகுதிகளிலும் நேற்று இரவு தொடங்கிய மழை தற்போது வரை விட்டு விட்டு பெய்துதான் வருகிறது. கனமழையும் இரவு நேரங்களில் அதிக அளவு பெய்தது. இந்த சூழலில் நெல்லை டவுன், பன்னாரப்பேட்டை, சமாதானபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தாழ்வாக இருக்கக்கூடிய இடங்களில் முழுவதுமே தண்ணீர் அதிக அளவு தேங்கியது. வஉசி தெரு, அதாவது நெல்லை டவுன் வஉசி தெருவில் உள்ள சாலை முழுவதுமே தண்ணீர் தேங்கியது. மாநகராட்சி அதிகாரிகள் உடனடியாக சம்பவ இடத்திற்கு தண்ணீரை வடிவமைக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதே போல முருகன்குறிச்சி, வண்ணாரப்பேட்டை, சமாதானபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் முக்கிய நெடுஞ்சாலை, அதாவது முக்கிய சாலைகளிலேயே தண்ணீர் அதிகளவு தேங்கி இருக்கக்கூடிய சூழல்ல வாகனங்கள் செல்ல முடியாத நிலை இருந்து வருகிறது. தீபாவளி பண்டிகை விற்பனை உள்ளிட்டவைகள் நடந்து வரக்கூடிய நிலையில தற்போது அந்த தண்ணீரை வடிவைக்கக்கூடிய பணியில மாநகராட்சி அதிகாரிகள் ஈடுபட்டிருக்கிறார்கள். மாநகராட்சி சார்பில் அந்த வெள்ளச்சீற்றம் மற்றும் வடகிழக்கு பருவமழைக்காக 27 குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு 3 வார்டுகளுக்கு ஒரு குழு வீதம் 27 குழு அமைக்கப்பட்டு ஒரு குழுவிற்கு 11 பேர் வீதம் பணியாளர்கள் நியமிக்கப்பட்டு தொடர் கண்காணிப்பு பணியை மேற்கொள்வதற்கு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த சுகாதார மேற்பாளர் தலைமையில ஒவ்வொரு குழுவும் சுகாதார ஆய்வாளர்கள் உள்ளிட்டோர் கண்காணிப்புல அந்த பணியை மேற்கொள்வதற்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. ஜேசிபி இயந்திரங்கள் உள்ளிட்டவைகள் தயார் நிலையில் வைக்கவும் மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் அறிவுறுத்தப்பட்டு பணிகள் விரைவாக நடத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. நம்ம சாந்தா சில்க்ஸ்ல ஸ்டார்டிங் ரூபீஸ் 300 ல இருந்து கலெக்ஷன்ஸ் இருக்கு. பர்ச்சேசிங் அமௌண்ட் பொறுத்து கிஃப்ட்ஸும் இருக்கு. பார்க்க ஷாப் லக்ஸூரியஸா இருக்கலாம். பட் நிறைய கலெக்ஷன்ஸ் பட்ஜெட்லயும் இருக்கு. வாங்க விசிட் பண்ணி பாருங்க.